ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் சரண்டர் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. இதனால் யாரெல்லாம் லைசன்ஸோட துப்பாக்கி இருக்கோ அதெல்லாம் போலீஸில் கொண்டு வந்து சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று வருது. அதே மாதிரி சிட்டியில் லைசன்ஸுடைய துப்பாக்கி யார்கிட்டலாம் இருக்கோ அவங்கள கொண்டாந்து அப்படியே போலீஸில் சரண்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு துப்பாக்கி மட்டும் காணாமல் போயிடுது. இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. அன்அஃபீஷியலாக போலீஸ் ஒரு டீம் அப்படியே அமைச்சு அந்த துப்பாக்கி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. இப்போ இறுதியில் அந்த துப்பாக்கியை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக எழுதி எடுத்திருக்காங்க. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ்னே இவர் தான்யா அப்படிங்கிற அளவுக்கு ஹீரோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஒரு ட்ரைனிங் ஆஃபீஸராக வருவார். அவருடைய ஆக்டிங்லாம் நல்லாவே வந்திருக்கு. ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே வந்திருக்கு. படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த படத்துடைய வில்லனை சொல்லி அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப கெத்தாக கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா வில்லனை கடைசி வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டாக வந்து கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது கிளைமேக்ஸில் தெரியும், டே சாமி இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரியே சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. பிஜிஎம் மியூசிக்கோட சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம ஈஸியாக உட்காந்து பார்க்க முடியாது. ஹீரோ ஃபாலோ பண்ணாவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இருந்தாலும் எல்லா கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால யாரை மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரில. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில நிமிடங்கள் தான், ஒரு 5 நிமிஷம் தான். மற்றபடி அதுவும் தெரில, இது மைனஸ் மாதிரி தெரில. படம் ஸ்பீடு பிக்கப் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து நல்லாவே போயிட்டுருக்கு. மைனஸ் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு படமாக இருக்குது. இன்னும் செகண்ட் ஹாஃபில் மிடில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸ் வரதுனால செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை, ஃபேமிலியோடய பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.